அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 20/8/2026 ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி மாதம் 3ஆம் நாள் வியாழன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 12:15 முதல் 1:15 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 to 10:30 மணி வரை. யமகண்டம் 6 to 7:30 மணி வரை. இன்று அசுபதி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:05 சிம்ம லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, முக்கியமாக கடன் தொல்லை இருக்குது அப்படின்னா அதற்கு சரியான பரிகார பலன்கள் செய்யும் போது அந்த கடன் படிப்படியாக குறைவதை உங்களால் உணர முடியுங்க. உங்களுடைய நேரம் நல்ல நேரமாக மாறும், எல்லாமே சரி செய்ய முடியும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு காணலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடைவீர்கள். பணியை பொறுத்தவரை உங்களுடைய பெரும்பான்மையான ஆற்றலை பயன்படுத்துவீர்கள். அது பணியில் பிரதிபலிக்கும். உங்களுடைய தனித்திறமைகளை நிரூபிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மறையாக, அதே சமயம் நகைச்சுவை உணர்வோடு நடந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வும் நல்லிணக்கமும் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய உற்சாகமான மனநிலை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலம் குறைந்து காணப்படலாம். வெற்றியை பெற பொறுமை மிகவும் அவசியம். நீங்கள் சில தடைகளை சந்திக்க நேரிடலாம். எனவே திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். பணியை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படுகிறது. எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் பலன் இருக்காது. உங்களுடைய பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவு குறித்து பெரியவர்களின் ஆலோசனை வழங்கினாலும் நீங்கள் கேட்கக்கூடிய மனநிலையில் இருக்க மாட்டீர்கள். இதனால் உங்கள் இருவருக்கும் இடையில் மோதல் ஏற்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்புள்ளது. நீங்கள் பணத்தை கவனத்தோடு கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் ஏற்படக்கூடிய கோளாறும் முதுகுவலி இவை உங்களை பாதிக்கலாம். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல. தேவையற்ற விஷயங்களுக்கு பதட்டம் அடைவீர்கள். அதனை தவிர்த்து உற்சாகமாக இருக்க வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை பணியில் நல்ல பெயர் எடுப்பதற்கான சாத்தியம் இல்லை. இதனால் உங்களுக்கு வருத்தம் ஏற்படலாம். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படும் நாளாக அமையலாம். துணையோடு சுமூக உறவு கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை சம்பாதித்த பணத்தை குடும்பத்திற்காக செலவு செய்வீர்கள். பணத்தை அதிகமாக சம்பாதிக்கக்கூடியதும் சேமிக்கக்கூடிய வாய்ப்பும் குறைவு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதிகமாக ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். தண்ணீரை அதிகமாக குடியுங்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்று வெற்றிகரமான நாளாக அமையும். உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக பணிகளை எளிதாக முடிப்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுக்கு திருப்தி கிடைக்கும். பணிகளை தன்னிச்சையாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக அளவில் பணம் காணப்படலாம். வங்கி இருப்பு சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிப்பீர்கள். உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் மற்றும் உறுதி காரணமாக திடமாக இருப்பீர்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மன உளைச்சல் காணப்படலாம். பாடல்கள் கேட்பது அல்லது திரைப்படங்கள் பார்ப்பது போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக மனதில் மகிழ்ச்சி ஏற்படுத்திக் கொள்ளலாம். பணியை பொறுத்தவரை பணிகள் மலை போல குவிந்து கொண்டே இருக்கலாம். இதனால் கொடுக்கப்பட்ட பணிகளை முடிப்பதில் தாமதம் காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு கருத்து வேறுபாடு காணப்படலாம். இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். அதிக பணம் சேர்ப்பதற்கு குறைந்த வாய்ப்புகளே காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் காணப்படாது. என்றாலும் உடன் பிறந்தவர்களினுடைய நலனுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியது இருக்கலாம்.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் நற்பலன்கள் கூடுதலாக கிடைக்கும். முக்கியமான முடிவுகள் நல்லதொரு பலனை கொடுக்கும். சிறிய முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்கும். பணியை பொறுத்தவரை நீங்கள் செய்யக்கூடிய பணியில் சிறப்பான வளர்ச்சியை பெறுவீர்கள். மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு அன்பாக நடந்து கொள்வீர்கள். இதனால் அவரை நன்கு புரிந்து கொள்ள முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளது. இதனால் உங்கள் வருமானம் உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் கூடுதலான பொறுப்புகள் காரணமாக உங்களுடைய செயல்களை செய்வது கடினமாக உணர்வீர்கள். இன்று அமைதியின்மை காணப்படலாம். நேர்மறை எண்ணம் மூலமாக இந்த நாளை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்ளலாம். பணியை பொறுத்தவரை பணி சுமைகள் அதிகமாக காணப்படும். பணியிடத்தில் கூடுதலான பொறுப்புகள் காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை கருத்து வேறுபாடு காரணமாக துணையோடு மோதல் காணப்படலாம். இருவரும் மகிழ்ச்சியாக இருக்க இந்த வேறுபாடுகளை களைவது சிறந்தது. நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும். தொண்டை சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படலாம். என்றாலும் உறுதியும் ஈடுபாடும் தடைகளை உங்களை வெற்றிப்படிகளாக்கும். பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படும். இந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக அமையாது. விரும்பத்தகாத தருணங்களை சந்திக்க நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சியை பராமரிக்க அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவும் செலவும் இணைந்து காணப்படும். எனவே சம்பாதிக்கக்கூடிய பணத்தை கொண்டு மகிழ்ச்சி அடையும் நிலை காணப்படாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காணப்படலாம். நீங்கள் அதிகப்படியாக வருத்தி கொள்ள வேண்டாம். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாளில் அனுகூலம் சற்று குறைந்து காணப்படும். நீங்கள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று எதையோ இழந்தது போல உணர்வீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று சற்று கடினமானதாக காணப்படலாம். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு குறைந்து காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை அணுகுமுறை காரணமாக துணையோடு நல்லுறவை பராமரிப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை கடனாக வாங்குவீர்கள். அதன் மூலமாக தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி மற்றும் தைரியம் உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகள் நடக்கலாம். இது உங்களுக்கு திருப்தியை அளிக்கும். விருந்தினர் வருகை உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உற்சாகமான வாய்ப்புகள் காத்திருக்கும். பணியிட சூழல் இனிமையானதாக இருக்கும். மகிழ்ச்சியோடு பணியாற்றுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நேர்முறையாக நடந்து கொள்வீர்கள். உங்களுடைய அன்பை நிரூபித்து காட்டுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதான வளர்ச்சி பெறும். உங்களிடம் கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் பண வரவு காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. நீங்கள் தேக ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அமைதியோடு இருக்க நீங்கள் தைரியம் மற்றும் உறுதியும் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள நீங்கள் நேர்மறை எண்ணத்தோடு இருக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை அதிகமான பணிகள் காரணமாக நீங்கள் ஓய்வின்றி வேலை செய்வீர்கள். பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய மனநிலைதான் எல்லாவற்றுக்கும் காரணம் என்பதால் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. வீண் விரயங்கள் காணப்படலாம். உங்களுடைய நிதி நிலையில் கட்டுப்பாட்டை பராமரிக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி ஏற்பட வாய்ப்புள்ளது. வெந்நீர் அதிகமாக பருக வேண்டும். குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் அறிவுபூர்வமாக செயலாற்றுவதன் மூலமாக இன்று எழக்கூடிய பிரச்சனைகளை கையாள முடியும். இன்றைய நாள் சாதகமாக்கிக் கொள்வது உங்களுடைய கையில் தான் உள்ளது. பணியை பொறுத்தவரை சிறப்பாக பணியாற்றுவதற்கு இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்காது. பணிகள் அதிகமாக இருக்கும் என்பதால் முறையாக திட்டமிடுவது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை சிறிய விஷயத்தை கூட பெரிய அளவில் காண்பீர்கள். அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். மகிழ்ச்சியான போக்கு சிறப்பானது. இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை காணப்படலாம். பொறுப்புகள் அதிகமாக காணப்படுவதால் கையில் பணம் குறைவாக காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக சளி, இருமல் தொல்லை இவையெல்லாம் காணப்படலாம். குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.